சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் அப்பா இன்று உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருள் உன் கைகளில் இருக்கிறது என்றால், நிச்சயமாக உடனே உன் தலையை சுற்றி நான் சொல்கின்ற இவரின் முன்னால் போட்டு உடைத்துவிடு. என் அன்பு குழந்தையே, இதை செய்கின்ற உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு மாற்றம் நடக்கும். சாயப்பா என்ற தெய்வம் உன் வாழ்க்கை நின்று பேசுகிறேன். சாயப்பா, உனக்காகவே உன்னை தொடர்ந்து வருகிறேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றையும் நான் சரியாகவே உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். சாயப்பா பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க சரியாக முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உனக்கு நான் துணையிருக்கும் இந்த காலம் அத்தனையிலும் சாயப்பாவின் அன்பு உன்னை தேடி வருவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா முன் நின்று எல்லாவற்றையும் நான் உனக்கு சரியாக உணர்த்தும் இந்த காலம் முழுக்க முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்களில் அத்தனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரங்களும் நான் வருகின்ற நிமிடங்களும் உனக்கான ஒன்றை நீ சரியாக முதலில் புரிந்து கொள். சாயப்பா காரணமில்லாமல் நம்மை தேடி வருவதில்லை. இந்த சாயப்பா காரணமில்லாமல் நம்மிடம் எதையும் சொல்லி விடுவதில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உன்னோடு நான் துணையிருக்கும் இந்த காலம் அப்பா சொல்ல சொல்ல பல மாற்றங்களும் உனக்கு நடக்கும். சாயப்பா துணையிருந்து உனக்கு நடந்தும் எல்லா விஷயங்களிலும் ஒரு புரிதலும் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எப்படிப்பட்ட பொருளாக இருக்கும் என்று நீ யோசிக்கிறாயா? இது என்னவாக இருக்கும் என்று என் குழந்தை நீ சிந்திக்கிறாயா? எதையுமே இந்த சாயப்பா காரணமில்லாமல் உனக்கு சொல்வதில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் காரணமில்லாமல் உன் முன்னால் கொண்டு வந்து நான் நிறுத்துவதுமில்லை. அப்படி நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் முழுக்க முழுக்க அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்பு, உனக்கு நடத்தி கொடுக்கும் விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக மனநிறைவோடும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடத்துகிறது இந்த தெய்வம் என்பதை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம், சாயப்பா உனக்காகவே உன்னை நான் சரியாக மீட்டெடுக்க வருகிறேன் என்பதை முதலில் புரிந்து கொள். இந்த சாயப்பா உன்னை சுற்றி நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை தெளிவாக நான் மேன்மைப்படுத்துகிறேன் என்பதை நீ புரிந்து கொள். சற்றென்று என் குழந்தையின் மனதிற்குள் 1000 சிந்தனைகள் வரலாம். சாயப்பாவிற்கும் உன் மீது என் அக்கறை என்று. அப்பா, எனக்கில்லாத அக்கறையா என் குழந்தையின் மீது? என் குழந்தையின் மீது நான் கொண்டு ஈவு இரக்கம் இல்லாமல் அக்கறையா வேறு யார் மீது வந்துவிடப் போகிறது? இதையெல்லாம் என் குழந்தை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் நேரமும் இந்த வாழ்க்கை உனக்காக சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம். இனி எதையுமே என் குழந்தை நீ தொலைத்து விடக்கூடாது. சாயப்பா உடனிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். நான் இருந்து உனக்கு நடத்தி தருவது அத்தனையிலும் உன்னுடைய எதிர்காலத்தை இந்த சாயப்பா நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு வேண்டியதை எல்லாமும் நான் வேண்டியபடியே உனக்கு நடத்தி தருவேன் என்பதனையும் நீ மறக்காதே. பல நேரங்களில் என் குழந்தை தான் கஷ்டப்பட்ட ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு சரியாக நடக்கவில்லையே என்று சொல்லி நீ கலங்கியது எல்லாமும் போதும். இனி உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதும் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக உனக்கு புரிய வந்துவிடும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்கள் இந்த சாயப்பா உன் முன்னால் இன்று உனக்கு சொல்லித் தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் சாயப்பா உன் முன்னால் நிற்பது இல்லை. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நின்று உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தும் நேரங்களில் சாயப்பா உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய முன் வந்து நிற்பேன். அப்படித்தான் இந்த நாளும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நான் உனக்கு தந்துவிட வந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் குழந்தையினுடைய சோதனைகளும் வேதனைகளும் இனிமேல் முழுக்க முழுக்க உனக்கு முடியட்டும். உனக்கு இப்பொழுது இருக்கின்ற ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு மிகப்பெரிய தீர்வினை நான் கொண்டு வந்து தருகின்றேன். இப்பொழுது நீ யோசிக்கின்ற பல சோதனைகளிலிருந்து இந்த சாயப்பா உன்னை நிச்சயமாக மீட்டுவிட எண்ணுகிறேன். இனி எல்லாமுமாக உனக்கு நான் துணை இருக்கும் இந்த காலங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ கவனமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான நம்பிக்கையில் இந்த வாழ்க்கை செழிக்கும். என் குழந்தைக்கு வேண்டியதை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ முறை உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் நின்று பேசுகிறது என்றால் இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, அவை அத்தனையிலும் என் குழந்தை நீ கவனமாக உன்னை யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும்.
சாயப்பா சொல்ல சொல்ல உனக்கு அடுத்தடுத்த நிலைகள் நிச்சயமாக மாறும். அடுத்தடுத்த சூழ்நிலைகள் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க எண்ணுகிறேனோ அவை அத்தனையும் என் குழந்தை நீ மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. காலமும் நேரமும் உனக்கு ஏற்றதொரு பலனை நிச்சயமாக கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இவை அத்தனையும் என் குழந்தை சாயப்பாவின் அன்பிற்கிணங்க நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே. சாயப்பா நான் சொல்ல சொல்ல இனி உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும். அப்படி நம்பு. இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு தெளிவாக நடத்தப்படும். காரணம் இல்லாமலும் தெளிவில்லாமலும் என் குழந்தை எதை பற்றியும் நினைத்து கலங்கக்கூடாது. உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நான் உனக்கே என்று சாயப்பா சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் என் குழந்தை நீ எதையோ நினைத்து கலங்கி கொண்டிருக்காதே. இதுவரையிலும் உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் என்னவாக இருந்ததோ அதை எல்லாமும் என் குழந்தை புரிந்து கொண்டு நீ முதலில் மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். யாருக்கும் அதிகமாக இரக்கப்பட்டு விடாதே. இந்த வாழ்க்கையில் இரக்கப்பட்டு இழந்தது எல்லாமும் போதாதா? இனி உனக்கென நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகு. சாயப்பா உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு சோதனைகளிலும் துன்பங்களிலும் இருந்து உன்னை கை கொடுத்து தூக்கிவிடத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. கை கொடுத்து உன்னை தூக்கி நிறுத்தும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நான் முழுக்க முழுக்க உனக்கு தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள். காயப்படுத்தியவர்கள் போகலாம், ஏன் காயங்கள் கூட ஆறலாம். ஆனால் சில வழிகள் ஒரு பொழுதும் மாறாது. 1000 கஷ்டங்களை மனதில் மறைத்து வைக்க காலம் கண்டுபிடித்த ஒற்றை வார்த்தை தான் ஒன்றுமில்லை என்று சொல்வது. என் குழந்தையே, ஒன்றுமில்லை என்று சொல்லும் பொழுதே உள்ளே இருக்கின்ற 1000 வழிகள் வழிபட்டு இதுதான் உண்மை நன்மை, நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என்று புலம்பாது. நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று விலகிவிடும். அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற சிறப்பான பதிலடி என்பதை நீ மறந்து விடாதே. தேடும் போதெல்லாம் நீ கிடைக்கிறாய் என்பதற்காகத்தான் உன்னை அடிக்கடி துளைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் நீ கொடுத்த இடம்தான். அதனால் சாயப்பா சொல்வதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நீ என்ன நினைக்கிறாய், உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதற்கெல்லாம் நீ தெளிவான ஒரு புரிதலை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதை நீ மறந்து விடாதே. தவறான தகவல்களை பரப்பி மற்றவர்களுக்கு மத்தியில் உன்னை கேவலப்படுத்தினாலும் நீ செல்லும் பாதையிலிருந்து பின்வாங்காதே. அவர்கள் செய்யும் இந்த கீழ்த்தரமான செயலுக்கு அதற்குரிய கர்மவினை நிச்சயமாக அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. இதற்கான தேவைகள் எல்லாமும் நிச்சயமாக இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க இனி உன்னை ஆட்டை படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சாயப்பா என்ற தெய்வம் உனக்காகவே எப்பொழுதும் நான் உன்னை தொடர்ந்து வருவது நீ எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய வேதனைகள் இருந்தாலும் இதை எல்லாவற்றையும் தாண்டி நீ ஒரு பெருமகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பயம் ஒன்றுதான் உன்னை கொல்லக்கூடிய ஆயுதம் என்பதை முதலில் புரிந்து கொள். பயப்படாமல் எதிர்த்து நிற்கும் பொழுது எதையுமே உன்னால் தூக்கி எறிந்து விட முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் நிச்சயமாக கடந்து விட முடியும் என்பதை நீ புரிந்து கொள். உனக்கான தேவைகள் என்னவோ அதை எல்லாமும் இந்த சாயப்பா நான் உனக்கென்று சொல்லும் இந்த காலம் முழுக்க என் குழந்தை ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் அப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை இவை எல்லாமும் உனக்கானதுதான் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். ஒரு உறவில் இருக்கும் பொழுது இன்னொருவர் மேல் ஈர்ப்பு ஏற்படுவது இயல்புதான். அதை தொடர வேண்டுமா அல்லது துண்டிக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்து தான் உன்னுடைய ஒழுக்கத்தின் அறிவில் அது ஈர்ப்பு அதிகம் இருந்தால் இருக்கும் உறவிடம் உண்மையாக பேசி பிரிந்து புது உறவை தேட வேண்டும். உண்மையை மறைத்து கோழையாகி ஒரே நேரத்தில் இருவரின் மனதை நொறுக்கி நீயும் நொறுங்கி போய்விடக்கூடாது. ஏனென்றால் சாயப்பா திடீரென்று இந்த விஷயத்தை சொல்கிறார் என்று நினைக்கிறாயா? இன்று பல குழந்தைகளினுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கிறது. தன்னோடு இருக்கின்றவர்கள் ஏதாவது வகையில் தன்னை காயப்படுத்தி விட்டார், அவரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் வேறு ஒருவரை தேடுவதில் தான் இருக்கிறது. இன்னொருவரோடு பழகுவதன் மூலமாக இருப்பவர்களை காயப்படுத்துவதில் தான் அது இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் இந்த நேரம் இந்த சாயப்பா உனக்காக என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்கும்போது உனக்கென என்னவெல்லாம் கிடைக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டு இந்த அப்பா நான் இருக்கும்போது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும்.
செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை நீ இழந்த ஒவ்வொரு விஷயங்களையும் மீட்டெடுக்கும் தருணமாக மாற வேண்டும். சாயப்பா சொல்வது போல, இதற்கெல்லாம் என் குழந்தை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது சாயப்பா நான் துணை இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வந்து நான் கொடுத்து விட்டு அத்தனையிலும் என் குழந்தை முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுவது எல்லாமே இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. மனமுடைந்து என் குழந்தை நிற்கும் பொழுது எல்லாம், வேதனையின் உச்சத்தில் இருக்கும் பொழுதெல்லாம், துன்பங்களும் துயரங்களும் கடன் பிரச்சனைகளும் வாழ்க்கையில் உன்னை வாட்டி வதைக்கும் பொழுதெல்லாம், நீ சாயப்பாவை நினைத்து எல்லாம் சரி செய்து தருவார் நம் சாயப்பா என்று நம்பினால் நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக நடத்தி தருவேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.